தீப்பெட்டி. பாரு. பாரு. பாரதியை போடலாம். பாரு. பார்வதி. என் ஃபேமிலி அண்ணா எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கீழ வந்தவங்க எல்லாருமே பாருன்னு தான் சொல்றாங்க. It's a bomb. FJ spoiled our game. People feel அதனால தான் நீங்க இப்ப வெளில இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம். நானும் கோவப்படுவேன். உன்னை வெளியில அனுப்புனது தப்பே இல்லை. தேங்க்யூ. தியானா, நீ பண்றது கியூட்டாவே இல்ல. அதுக்கும் தேங்க்யூ. அழுமுஞ்சி. நேரத்துக்கு பதிலா வந்திருக்கணும். இது வியானா இல்லையா? சுயநலவாதி. விக்ரமண்ணா. பச்சோந்தி. சபரி, சுபிக்ஷா, விக்ரமண்ணா. ஆனால் நான் உன்னை நல்லா திட்டுனேன், பின்னாடி உன்னை எப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னுக்கலாம். ஆனால் இவங்க என்னை 3வது வீக்லேருந்தே என்னை பற்றி பேசியிருக்காங்க. இந்த பேர் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு நீங்க சொன்னப்போ விஷ பாட்டில் இருக்கும், உங்களுக்கு தெரியும், பரவாயில்ல சொல்லுங்க. ஸ்கிப் பண்ணலாமா? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, பரவாயில்ல சொல்லுங்க. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு தெரியல. விஷ பாட்டில்னா அப்படின்னா எல்லாருமே கேம் விளையாடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே அப்படி, ஈவன் இன்க்ளூடிங் மீ கூட வச்சுக்கலாம். விஷம். அப்போ எல்லாரும் கேம் ப்ளே பண்ணும்போது எல்லாரும் அப்படிதான். ஓகே. பாம்பு. பாம்பு என்னம்மா இது? பாம்பு. எலிமினேட் ஆகி போனவங்க கூட சொல்லலாம். இது ஃபன் தான். கலையரசன் அவர் தான் அடிக்கடி இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. சரி, ஓகே. சுயநலவாதி, செல்ஃபிஷ். விக்ரமண்ணா. ஏன்? விக்ரமண்ணா ஸ்வீட், மேபி அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப ஹம்பிள் அதெல்லாம். பட் கேமுக்கு வந்து அவர் ஒரு ப்ரீச் பண்ணுறாரு எல்லாரையுமே. ஈவன் சுபிக்ஷாவாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த மீனவ சமுதாயத்தை பற்றி பாட்டு பாடணுன்னா கூட போதும் ஒரு அளவுக்கு பாடாத அப்படின்ட்டு அவங்க வந்ததே அது வந்து அந்த ஒரு வெளியில காட்டணுன்றதுக்காக தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி யார் யார்கிட்ட என்னென்ன வந்து கோர் ப்ளஸ் இருக்கோ அதையெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்கேயோ ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப்னா அவங்க நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுறாருன்னு ஃபீல் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறாரு. ஓகே. அப்படின்ட்டு நான் வெளியில இருந்து வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறேன். மேபி ஒரு பாண்ட் பியூராக இருக்கலாம், மேபி ஸ்வீட் இருக்கலாம். பட் இந்த விஷயம் பண்ணுறாரு நான் வெளியில வந்து பார்த்துட்டு தெரியுது உங்களுக்கு. ஓகே, ரைட். அழுமுஞ்சி. நேரத்துக்கு பதில் வந்திருக்கணும். மேபி வியானா. ஏன் இல்லையா? இல்ல, நாங்க பார்த்த வரைக்கும் வேறதான். இப்போ இப்போ ரீசெண்டா ஃபுல்லா அழறது வந்து சாண்ட்ரா தான். தலையாட்டு பொம்மை, எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. விக்ரமன் நான் சொன்னா மோஸ்டா எல்லாரும் தலையாட்டுவாங்க. அவரு சொன்னா மோஸ்டா எல்லாருமே கேட்டுப்பாங்கன்ட்டு. ஓகே, இன்க்ளூடிங் நானே சம்டைம்ஸ் சரி ஓகே அப்படின்னு நாட்டிருக்கேன். ஸோ தலை. ஓகே, வியானா. ஓகே. தீப்பெட்டி, கொளுத்தி போடுறது. பாரு. இது டிஃபால்ட்டா எல்லாருமே வெளியில வந்தவங்க எல்லாருமே பாருன்னு தான் சொல்றாங்க. ஏன்? இட்ஸ் a bomb. ஏன்னா அட்லீஸ்ட் she made that show alive. கேம் பிளேல சொல்றேன். ஓகே. இல்லைன்னா எல்லாரும் அமைதியா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. பிடிவாதக்காரன். திவாகர் அண்ணா. இது எதனால? எல்லாத்துலயுமே ஒரு அடிமெண்ட். அவர் பிடிச்ச முயலுக்கு 30 கால்னா 30 கால் தான். ரைட், ஓகே. கோளாறு. இப்போ கோளாறு சாண்ட்ரா. தவளை தன் வாயால் கெடும்னுவாங்கல்ல. சம்டைம்ஸ் நான் உங்க வாயாலே நீங்களே மாட்டிப்பீங்க. மாட்டிப்பேன் அப்படின்ட்டு இல்லை, நானே போயிட்டு ஸோ இப்படின்னு சொல்லுவேன். லைக் புரியுது இப்படி இருக்கணும் நானே அதுக்கு ஐடியா கொடுத்துட்டு நீங்க உங்க மேலேயே வந்து எனக்கு மேலேயே வந்துடும். ஓகே, ரைட். நான் ஓகே, ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் பச்சோந்தி. இங்கேயும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அங்கேயும் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ நானும் விக்ரமண்ணா பற்றி வெளியிலன்ற நானும் விக்ரமண்ணா பற்றி நான் விக்ரமண்ணோட சண்டை போட்ட அந்த வீக் வந்து நிறைய பேசியிருக்கேன். லைக் விக்ரமண்ணா அப்படி, விக்ரமண்ணா எப்படி ஒரு எமோஷ்னல் கேம் விளையாடுறாரு, எல்லாரையும் இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு நிறைய பேசியிருக்கேன். ஆனால் 3rd வீக்லேருந்தே என்னை பற்றி பின்னாடி பேசின ஒரு ஆளாருன்னா இவங்க 2 சுபிக்ஷா விக்ரமண்ணா பேசியிருக்காங்க. அப்புறம் வேறு யார் இருக்கா ஹவுஸில்? அண்ட் தென் சபரி. இவங்க 3 பேரும் பச்சோம். என்னை பற்றி சபரி பின்னாடி பேசல. பட் ஆனால் புரியுது. சபரி எப்படின்னா முன்னாடி ஸ்வீட்டாக இருப்பார். இப்போ நான் அவரை நாமினேட் பண்ணிட்டேன், இல்லை நான் அவரை எதையாவது ஒரு இடத்துல கொஷின் பண்ணிட்டேன் அப்படின்னா என் மேலே காரணமே இல்லாதமா என் மேலே அவருக்கு எந்த ஒரு ரீசனே இருக்காது. ஆனால் கத்துவார் அந்த மாதிரி. என்கிட்ட இருக்கு. நானும் சபரி சண்டை போட்டதே இல்லை.
இப்போ நான் சபரி சொல்லிட்டேன். உங்க மைண்ட்ல நான் இருக்கவே மாட்டேன். ஆனா நெக்ஸ்ட் அங்க போய் நின்னு என் பேர சொல்லிருவாரு. ஓகே. அப்டின்னா அந்த மாரி. அப்புறம் வந்து ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட் அப்டின்ற மாரி. ஸோ பச்சோந்தி அப்டின்றது சபரி, ஆ சுபிக்ஷா, விக்ரமண்ணா. பட் ஆனா விக்ரமும் நீங்களும் லைக் ஹக் அவுட் பண்ணிட்டு அத முடிச்சுட்டீங்கல்ல. ஆனாலும் அது இல்ல முடிச்சுட்டேன். ஐ வாஸ் லைக் வெரி ஐ தாட் நான் வரும்போதெல்லாம் அவ்ளோ கஷ்டமா இருந்தது. ம். அ ஸ்டில் ஐ பிலீவ் அவங்க அது கேமுக்கு தான் விளையாண்டாங்க. புரியுது. ம். மேபி அவங்க ட்ரூ பாண்ட் இருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன். ஆனா வெளியில வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். ம். 3rd வீக், 4th வீக்லேருந்து வியானா அந்த வாரம் போயிரணும். இந்த வாரம் இவ போயிடணும். கூடயே இருந்துட்டு அவர் ஒரு கேம் விளையாடுற அப்பல்லாம் பேசியிருக்காங்க. ம். அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு வாரம் அவங்கள பத்தி நிஜமா பேசினேன் பின்னாடி விக்ரம் அண்ணா பத்தி. நான் விக்ரம் அண்ணான்ட்டே சொல்லிட்டேன். ம். ஆனா நான் உன்ன நல்லா திட்டுனேன் பின்னாடி. உன்ன இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன்ட்டுலாம். ஆனா இவங்க என்ன 3வது வீக்லேருந்தே என்ன பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. அப்படின்னும்போது ஈவன் சுபிக்ஷாவும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னும்போது, ஆ கொஞ்சம் கஷ்டமா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே. இட்ஸ் இது அது கேம் இல்ல. ம். ம். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ ஓகே தான். ஓகே. பிரச்சனை இல்ல. சரி. ஸோ அந்த செக்மெண்ட் ஓவர். இப்போ நான் வந்து ஜாலியா அது பண்ணலாம் ஜாலியா. ஸோ இப்போ கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க வெளியில வந்தோனே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தீங்களா? அது கீழ இருந்த ஒரு சில கமெண்ட்ஸ். ஆஃப் கோர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. பட் ஐ ஹவ் டேக்கன் ஃபியூ. சாரி வியானா, நீங்க வந்து வெளியில வந்துட்டு நடிக்கிறீங்க. டோன்ட் பிளேம் தி பீப்பிள் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் பிளேம். நான் யாரையும் வந்து பிளேம் பண்ண விரும்பல. நம்ம எவிக்ட் ஆகுறோம். நம்ம கேம், லைஃப் எல்லாத்துலயுமே நம்ம ஒரு விஷயம் வந்து வேற ஒரு இதுக்கு போகுதுன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது. கூடாது. இப்போ நம்மள வச்சு ஒருத்தவங்க கேம் விளையாடுறாங்கன்னா கூட நம்ம அவேரா இருக்கணும். நம்ம நம்ம மெச்சூர்டா இருக்கணும். ஸோ நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி நடந்துருச்சு அவங்க தான்னு காரணம்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஐ டோன்ட் பிளேம். FJ and Viana will remember forever. Nowadays relationship is too hard to handle. All the best both of them. நோ. FJ இஸ் a good friend. அவ்வளோதான். ஓகே. வியானாஸ் ரியல் நேம் ரசிதா பானு. யா. எஸ். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயுமே உங்க பேர் வந்து பேரு. இது ஸ்க்ரீன் என்னோட இப்போ வைபவ் அவங்க கூட வந்து மாறுவேஷம் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. பொன்னி ரொமான்சி பிக்சர்ஸ்ல. அவங்க வந்து ஸ்க்ரீன் நேம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஹாரோஸ்கோப் படி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அதில் வியானா பிடிச்சிருந்ததுனால வியானா அப்படி சொல்லிட்டு. ஓகே ரைட். ஸோ இந்த நேம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த பின்ன இந்த நேமுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாது. அதனால மோஸ்ட்டாக என்னோட அந்த ஒரிஜினல் நேம் அவாய்ட் பண்ணுறது. ஓகே ரைட். இன்னொரு கமெண்ட். உன்னை வெளியில் அனுப்புனது தப்பே இல்லை. தேங்க்யூ. ஓகே. இது வந்து ஒரு மீமா இருந்தது. வியானா நீ பண்றது கியூட்டாவே இல்ல அப்படின்ட்டு. அதுக்கும் தேங்க்யூ. இல்ல ஏன்னா இப்போ மேஜரா நீங்க பேசும்போது வந்து என்னது ஹாசினி மினி வெர்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. ஆனா நீங்க பண்றது கியூட்டா இல்ல அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. எனக்கு இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு புது ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுறேன்னா நான் ப்ரெசன்ட் மிஸ் சொன்னாலே பக்கத்தில் இருக்க பொண்ணு 2 months வரைக்கும் நான் எல்லாரும் ப்ரெசன்ட் மிஸ் சொல்லுவாங்க. நானும் ப்ரெசன்ட் மிஸ் அப்போ ஒரு மாதிரி சொல்லுவேன் தெரியல. புரியுது. அவ திருப்பி எழுந்துன்னு சொல்லு அப்படி சொல்லுவா. உங்களுக்கு புரியுதா? திஸ் லைக் எனக்கு ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரியும். இது வச்சு எனக்கு ரொம்ப உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸும் ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க. வாய்ஸ் வச்சு வாய்ஸ் இதை நான் ரொம்ப இப்படி இப்போ நான் ஆக்சுவலி ஐம் நாட் தட் ஓகே. ஸோ லைக் சொல்லுங்க அந்த மாதிரி இருக்கேன். வென் ஐம் பீங் மை ஹாப்பி கேர்ள் ஐம் த பர்சன் லைக் அதுதான் என்னோட கோர் ஆக்சுவலா. ஓகேவா? அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இது இப்போ புதுசு இல்லை. லைக் இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்ஸ் இந்த மாதிரியான என்னை மோக் பண்ணி என் வீட்லயும் என்னோட கசின்ஸ் பண்ணுவாங்க. சும்மா எல்லாரும் கலாய்ப்பாங்க அப்படின்னால அதனால எனக்கு இதெல்லாம் வந்து ஈவன் இந்த ட்ரோல் ஏதோ ஒரு பேரெல்லாம் சொன்னாங்க. அது கூட எனக்கு பெருசாவே இல்லை. ஃபீல் ஃபன் பிகாஸ் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கனால ஓகே அப்படின்னு தான் இருக்குது. அதனால எனக்கு இதெல்லாம் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து உங்களை கேள்வி கேட்டாங்கல்ல. அப்போ அது வியானாவை வெளுத்து வாங்கிய விஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அப்போ வந்து பொறுமையாக கேட்டாங்க. நீங்கள் குவெஸ்சன் பண்ணியிருக்க வேண்டிய பர்சனே வேற. நீங்கள் ஏன் அவ்வளோ அந்த மாதிரி பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். விஜய் சேதுபதி சார் உங்களோட
உரிமையா வந்து திட்டுறது அப்படின்ட்டுலாம் இருக்கும்ல. ஸோ அத பத்தி. இல்ல எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். அந்த மாரி சொன்னாங்கன்னா, ஸோ வி கேன் கரெக்ட் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். ம். இப்போ செம்மையா சண்டை போட்டுக்கிற 2 பேரு வீக்கெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேசிப்பாங்க அதுக்கப்புறம். ம். அது முன்னாடி வரைக்கும் அவங்க பேசியிருந்திருக்க மாட்டாங்க. ஃபார் அ வைல். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே பேசிப்பாங்க. ம். அப்படின்னும்போது எனக்கு ஆக்சுவலி சார் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி வந்து ஓகே வி ஓகே. கேன் லைக் ம். டிஸ்டின்ட். நான் சார் பேசுறதுக்கு முன்னாடி நாளுக்கு நைட்டே விக்ரம் அண்ணா சாரி சாரி சொல்ல சொன்னாங்கல்ல. ம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே ரியலைஸ் பண்ணி போய் விக்ரம் அண்ணாட்ட சொன்னேன். அண்ணா பார்வதி கிட்ட என்னதுன்னு சொன்னேன்ல. ம். அப்பவே இத வச்சு விளையாட வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கலாம். ம். அந்த இடத்துலயே நான் சொல்லல. ஸோ ஐ ஃபெயில்ட் தேர் இட்செல்ஃப். ம். பார்வதி வந்து சொன்ன உடனே, நான் வந்து உங்ககிட்ட கேட்டதுக்கு முன்னாடி ரம்யா கிட்டயும், பார்வதி கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட கேட்டிருக்கணும். ம். அதுவும் நான் பண்ணல. ஸோ ஐம் ஸோ சாரி அப்படி சொல்லிட்டு, இந்த விஷயத்துக்கு மட்டும் சாரி கேட்டுட்டு, இது பிஃபோர் வீக்கெண்டுக்கு முன்னாடி முன்னாடி. நாள் ம். நைட்டு. ஸோ எனக்கு அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்வதி கிட்ட போய் சொன்னேன். அவங்க ஒண்ணு சொன்னாங்க என்கிட்ட. ம். சொன்னதுக்கப்புறம் நான் சுபிக்ஷா பெட்ல படுத்திருந்தேன் சுபிக்ஷா பக்கத்துல. அப்ப நானே தான் சுபிக்ஷாட்ட சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாரி வந்தாங்க, இந்த மாரி கேட்டாங்க. அப்புறம் நான் என்னதுன்னு சொன்னேன். இப்படிதான் போனாங்க. லைக் ம். ஐ ஐ ம். ம். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் வரைக்கும் ஐ டிட்ன்ட் ரியலைஸ் ஐ வாண்ட் டூ ஆஸ்க் சாரி டு விக்ரம். புரியுது. நான் ரியலைஸ் பண்ணல. ம். கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் கேட்டுட்டேன். சேம் திங் சார் அட்ரஸ் பண்ணாங்க. ம். அது தட் வாஸ் மை மிஸ்டேக். அதான். அது எடுத்துட்டே போவா வேண்ட அளவுக்கு நான் ஸ்டாப் அது நான் எங்கேயோ எண்ட் ம். கார்ட் போட்டிருந்தேன்னா முடிஞ்சிருக்கும் எப்பயும். முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா. பட் ஐ டிட்ன்ட். புரியுது. பட் ஜெனரலா ரியலைசேஷன் அது உடனே நடந்தா இல்லன்னா, அப்புறம் நடந்த அந்த ம். மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணிட்டாலே அதுவே ஒரு ம். பெரிய விஷயம் தான். ஸோ இது வந்து இன்ட்ரோ எபிசோட் அப்போ இது பயங்கரமா வைரல் ஆச்சு. என்னது? மீம் ஆக்கி விட்டாங்க. நீங்க கேட்டது, "ஓ! அந்த டேபிளா? எங்க அங்க போய் ஆஹா! நிக்கணுமா?" அப்படின்ட்டு. என்னாச்சுன்னா, ம். அ நான் சார் கிட்ட சொன்னேன், "எனக்கு உங்க பக்கத்துல நிக்க நர்வஸா இருக்கே" அப்படி சொன்னேன். ம். அவரு, "சரி அங்கிட்டு போய் நில்லுங்க" அப்படி சொன்னாரு. ம். ஸோ, ஐயய்யோ! நம்ம சொன்னதுனால அங்கிட்டு போ சொல்றாரோ! ஆ, ஆ, ஆ. அப்படின்ட்டு எங்கே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஆக்சுவலா புரியல. அ என்ன பேசுனாங்க? எ ஓகே. அ நான் அப்படி சொன்னோனே, அவர் அப்படி சொன்னோனே, ஓகே நம்ம இப்படி சொன்னதுனால அப்படி சொல்லிட்டாங்களோன்ட்டு லைக் குட்டி கன்ஃப்யூஷன் ஓகே, இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த 2 பாக்ஸ்ல இருக்கிறது ம். ஒண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. அவ்வளோதான். அது ஆனா பயங்கரமா ட்ரால் பண்ணி விட்டாங்க. என்ன என்ன இந்த புள்ள அங்க போய் நிக்க தானே சொன்னது. ஏன் அது ம். வந்துன்ட்டு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் மீம்ஸே நீங்க தான் வர ஆரம்பிச்சீங்க. ஸோ ஓகே. ஸோ அதுதான். ஓகே. இன்னொன்னு. எஃப்ஜே ஸ்பாயில்ட் ஹர் கேம். ம். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த கமெண்ட்ட? பீப்பிள் ஃபீல் கரெக்ட் தானா? அது ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா? ம். ஸ்பாயில்ட் த கேம் அத நான் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அதுதான். இப்போ அதனால தான் நீங்க இப்போ வெளில இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கொஸ்டின் வேண்டாமே. சரி, ஓகே. மேடம்க்கு இப்போ வந்து தமிழ் நல்லா வராதா? 2, 3 டேஸ் ஐ அம் சோ ஸ்ட்ரெஸ்ஸா ஈவன் ஐம் கெட்டிங் அவ்ளோ பிம்பிள்ஸ் ம், 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 ம். அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்போ நம்ம சோகமா இருக்கும்போது நம்ம பல்ல பழகிட்டீன்னு பேச முடியாது. இப்படிலாம் பண்ணி பேச புரியுது. முடியாது. ம். எல்லாருக்கும் எல்லாரும் எல்லா டைம்லயும் ஹாப்பியாவும் இருக்க மாட்டாங்க. இல்ல. ஸோ எனக்கும் சோகமா இருக்கும். நானும் கோவப்படுவேன். அப்ப கோவப்படும்போது கூட கோவப்பட முடியாது. புரியுது. ம். பட் தட் வாஸ் மை கோர் ஹாப்பி கேர்ள். அவ்வளோதான். அவ்வளோதான். ரைட், ஓகே. ஸோ இந்த சீசன் 9ல வந்து மோர் தென் 70+ டேஸ் அப்படின்னு இருக்கும்போது, திஸ் சீசன் இஸ் லைக் எங்கனால எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஹூஸ் கோனா வின் அப்படின்ற மாரி தான் இருக்கு. லைக் ம். ஐ திங்க் நோ ஒன் இஸ் டிசர்விங் அப்படின்ற அளவுக்கு தான் நெறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ம். ஆனா நீங்க உள்ள இருந்து ஒரு கேம் ப்ளே பார்த்துருப்பீங்கல்ல. மேபி ம். இவங்க வின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ம். ஆர் வெளியில போனவங்க வந்து தே வேர் மோர் டிசர்விங் தென் உள்ள இருக்கிறவங்க பீப்பிள் அப்படின்னா எனக்கு நீங்க யார பிரவீன்ராஜ் உள்ள இருந்திருக்கணும் ம். அப்படின்னு தோணுது. இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இவங்கள விடலாம் இஸ் வெரி வெரி டிசர்விங் ம். கண்டஸ்டன்ட் பிரவீன்ராஜ். டெடிகேஷனாக இருக்கட்டும், கேம் பிளேவாக இருக்கட்டும், அப்புறம் டேலண்ட்டாக இருக்கட்டும், ஹீஸ் ரியலி வெரி டிசர்வ்டு ம். கண்டஸ்டன்ட். அவ்வளோ சீக்கிரமாக ம். போக வேண்டிய ஆளே கிடையாது. ஈவன் துஷார். ம். துஷார் கொஞ்சம் இது இல்லாமல் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தானா, துஷார் வாஸ் லைக் ஒரு பாமான ஒரு கண்டஸ்டன்ட். ம். ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் துஷார் கூட ஓகே. பட் பிரவீன்ராஜ் நிஜமாக இப்போ இருக்கிறவங்களில் பிரவீன்ராஜும் டாப் 5ல இருந்திருக்கிற ஒரு பர்சன் ஆக்சுவலாக. ம்.
ஓகே அப்படின்னு தோணுது. ஓகே. அப்புறம் வியானா. ஸோ இப்போ யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா டிரான்ஸ்பெரண்ட்டாக அப்படின்னு இருக்கிறது வந்து இப்போதைக்கு வினோதனா. கோவம் வருதா பட்டு 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 பட்டுன்னு பேசிடுவார். ஆமா. அந்த கோவத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி யாரையாவது வந்து நோண்டணுமா நோண்டிடுவார். யாரையாவது ஆறுதல் படுத்தணுமா ஆறுதல் படுத்திடுவார். யார் கூடயாவது நிற்கணுமா நின்றுடுவார். பாசமாக இருக்காரா இருந்துருவார். பாசமாக இருக்கவங்கிட்ட கோவம் வருதா இப்படி போட்டு இப்படி கோவப்பட்டுருவார். ஆனால் இப்போ நான் வெளியில் வந்து பார்த்ததும் என்னென்னா நான் என்ன வினோத் அண்ணனை உள்ள பார்த்தனோ அதே வினோத் அண்ணன் தான் வெளியில். இது பின்னாடி போய் ஒன்றும் பண்ணுறது இல்லை மற்றவங்களை வந்து இப்படி ஒன்று பண்ணி யோசிக்க வைக்கிறது அந்த மாதிரி இல்லை. அமித் அமித் லைக் ஒரு ட்ரூ நான் இருந்த வரைக்கும் என்கிட்ட இப்போ எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஹி ஸோ ஜென்யூன், ஸோ ஹம்பிள், ரொம்ப வந்து ஒரு இந்த நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் இருந்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். லைக் ஒரு ஜெயிண்ட் பாடியில் ஒரு சாஃப்ட் சோல் அவங்க. அண்ட் ஹி ஆல்சோ டசன்ட் லைக் ஹாவ் இந்த நிஜமாவே அந்த ஒரு கிரட்ஜ் எல்லாம் கிடையாது. அவங்க 2 பேர் லைக் ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக அவங்க வந்து எல்லா ஷேட்ஸையும் காட்டுறாங்கன்னா இவங்க 2 பேர் தான். சொல்லிட்டு அதனால இவங்க 2 பேரும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. லைக் இதுவும் கடந்து போயிடும். பீப்புள் வில் ஃபர்கெட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அண்ட் யூ ஆல்சோ வில் அஃப்கோர்ஸ் அம்மாவும் அதை கடந்து வந்துடுவாங்க. ஸோ பெருசாக அதை மண்டைக்கு எடுத்துக்காதீங்க. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இதே மாதிரி க்யூட்டாக இருங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். ஸோ உங்களுக்கான ஒரு அழகான ஒரு ஃபேன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9 மூலமா. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் வேண்டாம்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் லைக் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அண்ட் தென் ஃபேன்ஸ் அதுதான். நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ஐ வென்ட் லைக் ஒரு சிங்கிள் பர்சன் மாதிரி. பட் வெளியில் வந்து எனக்காக எல்லா இடத்துலையும் நின்று பேசுகிறாங்க. நான் எவிக்ட் ஆகிட்டேன் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் தென் சின்ன குட்டி பசங்கள்லேருந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிற அவங்க கொஞ்சம் வயசானவங்க வரைக்கும் லைக் ஏன் இந்த பொண்ணு எவிக்ட் ஆச்சு அப்படின்ட்டு ஃபோன் கால்ஸு, அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ விஷயம். ஸோ ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே நல்லதாக இருக்குது. நெகட்டிவும் ஓகே, ட்ரோல் பண்ணவங்களும் ஓகே, எனக்கு ஃபன்னாக இருக்குது. பாசிட்டிவ் ஐ லவ் யூ இன்ஃபினிட்டி. எனக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் உங்களுக்கும் அம்மாவுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் ஐ டிஸப்பாயிண்டட். நீங்கள் என் மேலே வச்சுருந்த லவ் அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு குட்டி ஏதோ ஒன்று ஐ மேட் யூ பீப்புள் டிஸப்பாயிண்டட். பட் ஐ வில் கம் பேக் வித் மை மூவிஸ். ஓகே. தேங்க்யூ.